மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வரப்போகிறேன். ஸோ இந்த சந்திப்பானது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணித்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. நம்மளுடைய மாயன் ஸ்டூடியோலேருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. சார் நீங்கள் வீடியோ உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன், நல்லா ரெகுலராக சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு ஏகப்பட்ட ஆதரவு, கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸ். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் போடும்போது கெட்டதுங்கிற ஒரு சில விஷயங்களும் வரதான் செய்யும். ஸோ நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்க, ஸோ நீங்களும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறவங்க. ஸோ நம்ம இருவரும் நம்முடைய மக்களாகிய உங்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும் போது எங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மாதத்தில் எந்த வருடத்தை எந்த மாதத்தை பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள், நல்ல மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம்தான் ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்க போகுது. எவ்வளோ அழுத்தங்கள், எவ்வளோ பிரச்சனையை மனசுக்குள்ளே போட்டு புரட்டிக்கிட்டே இருக்க முடியும் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க இல்லையா? எந்த விஷயம் நீங்கள் யோசித்தாலும் அது செய்யவா வேண்டாமான்னு யோசித்து கடைசியில் அந்த யோசித்த செயல்பாடே மறக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பதட்டமான நிலைகள் இருந்திருக்கும். ஸோ இந்த ஜூன் மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் உங்களுக்கு உண்டாக போகுது. அதாவது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த குரு கரெக்டாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி நைட்டு 2ஆம் தேதி பகல் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு, ஜம் பண்ணி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துறாரு. சரி, 2ஆம் இடத்துல நம்மளுடைய குரு பகவான் மட்டும்தான் இருக்காரா? இல்லைல்ல, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவரும் குருவுடன் இணைந்து 9ஆம் தேதி கிட்ட ஜம்முன்னு குரு சுக்கிரன் இணைவு. அப்போ ஏற்கனவே குரு பயிற்சி வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம மிதுன ராசிக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கும், என்னென்ன மாற்றம் உண்டு, என்னென்ன முன்னேற்றம் உண்டு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் தானே குரு பயிற்சி. அப்போ இந்த மாதத்துலேருந்து என்னென்ன நடக்க போகுது, நம்ம சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறவர் அடுத்த ஒரு பிற்பகுதிக்கு அப்புறம் கரெக்டாக உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்துடுறார். அப்போ கிட்டத்தட்ட என்னை பொறுத்தளவு ஜூன் மாதம் ஒரு 2ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதே 9ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, இங்கே குருவும் சுக்கிரன் அப்படிங்கிறது தான். சுக்கிரன் வந்து பணம், குரு வந்து பெரிய கெட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கிற பணம். ஓகேவா? ஸோ அப்போ குரு சுக்கிரன் இணைவுங்கிறது பொருளாதாரம் தேவைக்கேற்றவாறு அளவு கடந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் உங்களுக்கு சுக்கிர பகவானுடன் இணைந்து கொடுப்பார் என்பது உண்மை. அதே போல் இன்னும் ஒரு பெரிய விஷயம், புதிய ஐடியாலாம் வரும். இந்த ஐடியா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பயன்படுத்துவீங்க. அதாவது ஐடியா கிடங்கு தான் நீங்கள் வந்து, ஆனால் ஐடியாவை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இப்போ இந்த ஒரு ஓட்டக்கடையில் வச்சு தாங்க வச்சுக்கோங்களேன். நம்முடைய மிதுன ராசிக்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் ஓட்டல் கடை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டல் கடையை சாப்பிட்டு வீட்டில் சாப்பிடும்போது அது தேன் அமிர்தமாக இருக்கும். அதே ஸ்வீட் கடை வச்சுக்கிங்கன்னா அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு என்ன ஆகும், அந்த காரத்தை சாப்பிடும்போது தேன் அமிர்தமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ உள்ள கிரக அமைப்பு. உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும், ஸோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும்.
நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்ட லிஸ்ட், உயர்த்தி விட்டதுனால அடி வாங்கின லிஸ்ட்டு, கற்றுக் கொடுத்ததுனால கதறின லிஸ்ட்டு, அதில் முதல் லிஸ்ட்டு உங்கள் லிஸ்ட் தான். நீங்கள் யாரை ரொம்ப நல்லா உயர்த்தி விட்டு நல்லா இருக்கட்டும், எதாவது சொல்லுவாங்களே, நம்ம குறுக்கரெல்லாம் சொல்லுவாங்களே, கோயிலில் உள்ள நம்மளுடைய சகோதரர்கள்லாம் சொல்லுவாங்களே, க்ஷேமமாக இருங்கள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அவங்கள வாழ்த்திக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு பின்னாடி உங்கள் காலை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுவாங்க, அதாவது முதுவை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. ஸோ டைரெக்டாக வந்து சிரிச்சுக்குவாங்க. ஸோ இப்படி தான் மிதுன ராசிக்காரங்களுடைய கூட்டாளிகள், எதிரிகள் எல்லாருமே இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் ஏன்னா அவங்க ஏன் உங்கள்கிட்ட வந்து டேரெக்டாக காட்ட மாட்டேங்காங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு பல பிரச்சனைக்கு ஐடியா கொடுத்த நீங்கள் சம்டைம் இவங்களை லாக் பண்ண வச்சு பெரிய லாக் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ உங்களுடைய சிந்தனைகள் இவங்க பக்கம் வரக்கூடாது, உங்களுடைய செயல்பாடுகள் இவங்களை எது பாதிச்சிடக்கூடாதுங்கிறக்காண்டியே ரொம்ப பக்காவாக பிளான் போட்டு பண்ணுவாங்க. ஸோ பிளானுக்கே பிளானா அப்படின்னு நீங்கள் சம்டைம் ரிவெஞ்ச் எடுப்பீங்க. அது ரியலாக உங்களுக்கு நடக்கும் என்பது உண்மை. ஸோ கடன் பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்தே, நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி சொன்ன மாதிரி தான், கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியுதே, ஆமாம் தெரியுதே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்து கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்குது. ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சொந்தமாக தொழில் தொடங்கி தொழிலில் பல போட்டி, பல பொறாமை, பல பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் இருக்கவே இருக்காது. சார் நான் தான் சார் அந்த ஏரியாலேயே ஃபஸ்ட்டு கடை ஓப்பன் பண்ணேன். நான் ஓப்பன் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா, சரி வேறவங்களாம் வர்றாங்க, கடை நிறையா வாடகைக்கு இருக்குது, அவங்க கொஞ்சம் மற்றதான் ஆரம்பிப்பாங்கன்னு வச்சா, கிட்டத்தட்ட நான் அந்த இடத்துல ஒரு 20 கடை இருக்குன்னா, நான் ஆரம்பித்ததையே ஒரு 7 பேர் வச்சுருக்கோம் சார். ஒரே கடை மாதிரி ஒரே பொருட்களை 7 பேர் வச்சுருக்கோம். ஸோ அப்போ யாருக்கு டெவலப் ஆகும்? யாருக்குமே உபயோகம் இல்லை. அதுதான் சார் நடந்துருக்கு. ஸோ என்னை பார்த்து காப்பி அடித்து அவங்க வளர்ந்துடுறாங்க. நான் வந்து தடுமாற்றத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களும், எல்லா விதமான செயல்பாடுகளும் கொடுப்பதற்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, முதலீடு போடுறீங்க அப்படின்னா, ஒரு சேமிப்புக்காக எங்கேயாவது ஒரு பேங்க்லேயோ, ஸோ இல்லை வேறு ஏதாவது கூட்டுறவு வங்கிலேயோ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா, உறுதியாக அந்த நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள், அந்த நிர்வாகத்தில் உள்ள நபர்களுடைய செயல்பாடு, அதே போல் உங்களுடைய பணம் பொருள் பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பற்றி மூவ் பண்ணணும். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வண்டி வாகனங்களை போகும்போது பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக தான் போகணும். இல்லைன்னா என்ன ஆகும், தேவையில்லாத ஒரு என்ன சொன்னால், நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருப்பீங்க, எதுக்கு அவரை வேகமாக வந்து இடிச்சுட்டு என்ன பார்த்து வர மாட்டிங்களா, ஏன் உங்களுக்கு கவனம் வர முடியாதா? அப்புறம் அதாவது வயது வித்தியாசம் தெரியாமல் சின்னவர்கள் பெரியவரை திட்டக்கூடிய அளவுக்கு அந்த கலியுகம் இருந்துக்கிறது இல்லையா? இதனால நம்ம வந்து 80 கிட்ஸில் 70 கிட்ஸில் உள்ளவங்க, இன்னும் 90 கிட்ஸில் உள்ளவங்க கூட ஒரு பெரியவங்களுக்கு உறவுகளுக்கு மதிப்பளிப்போம். தாய் மாமாவா, மாமா வர்றாரா அப்படின்னு போய் யோசிச்சு உட்காருவோம். அதுபோல் பெரியப்பா, சித்தப்பா, இந்த உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த காலம் தான் அந்த காலம். ஸோ உறவுகளே வேண்டாம்னு நினைக்கிறது தான் இந்த கலியுகம் என்பது உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக பார்த்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் உங்களிடம் தேடி வந்து உங்களிடம் அன்பு காட்டக்கூடிய நிலையை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு உண்மையிலே மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்கிப் பண்ணி வந்தவங்க திரும்பியும் போய் பார்த்துருங்க, ஓகேவா? ஏன்னா பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20 to 30 கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி சார் நான் நிறைய எதிர்பார்க்குறேன், நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னா, ஸோ அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னா, அது உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களை உறுதி செய்யும். அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 1st கிளாஸ்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லையா? ஸோ ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா நம்ம 5ஆம் கிளாஸ் படித்தா 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பாடத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே
ஒரு 20 to 30 கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்பாடுகள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம், கிரகமைப்புகள், நீங்கள் பிறக்கும்போது உள்ள கிரகமைப்புகள், உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, ஸோ லக்ன ரீதியாக இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அந்த தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கார், அவங்களுடைய அமைப்பு என்ன, அவங்க கூட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது ராகு பகவானோ கேது பகவானோ, ஸோ இந்த கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அல்லது சுப கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம செக் பண்ணோம்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை உறுதியாக கணித்து தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஒரு ஆசையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய ஆதரவையும் கொடுக்கணும், மேலான கருத்துக்களையும் கொடுக்கணும். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவது மூலமாக இன்னும் எங்களுடைய நட்பை நீங்கள் வலுப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களிடம் எப்பொழுதும் அன்புடன் எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.